பிரைஸ் தி லார்ட். உலக ஆசீர்வாதமான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினை பணத்தால வாங்க முடியும். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பணத்தால வாங்கவே முடியாது. ஜப ஆவி உங்களுக்கு வேணும்னா அழிஞ்சுகிட்டு இருக்கிற ஆத்துமாக்கள் மேல உங்களுக்கு ஏக்கமும் தாகமும் வேணும். ரோட்ல போதையில நிறைஞ்சு ஒரு மனுஷன் தள்ளாடி நடந்து போறத பார்த்தாலே கண்ணு கலங்கணும். அபிஷேகம் பெற வேணுமே ஆனா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற 17 மாம்ச கிரியைகளை வெறுத்து 9 ஆவியின் கனிகள் என்கிட்ட இருந்து வெளிப்படணும் அப்படின்னு அதுக்காக பிரயாசப்படணும். அந்நிய பாஷை வர வேணும்னா ஆண்டவரோடு ரகசியங்களை பேசணும் அப்படிங்கிற துடிப்பு நமக்கு வேணும். வரங்கள் வேணும் அப்படின்னா வியாதியில இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன் சுகமடையணும், அசுத்தாவி கட்டுல சிக்கி இருக்கிற அந்த மனுஷன் விடுதலை ஆகணும் அப்படிங்கிற ஏக்கம் நமக்குள்ள இருக்கணும். தரிசனங்களை பெற வேணுமே ஆனா தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஏக்கமும் துடிப்பும் நமக்குள்ள இருக்கணும். ஊழிய அழைப்பு வேணும்னா நமக்கு லாபமா இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, மேன்மை எல்லாவற்றையும் நஷ்டம்னு தூக்கி எறிஞ்சு இந்த இயேசு ஒருவர் மாத்திரம் போதுன்னு அவரை மட்டும் சார்ந்து கொள்ள வேணும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பணத்தால முடியாது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு சமாரியாவில பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க அற்புத அடையாளங்கள் நடக்குது. முடவர்கள் எழுந்து ஓடுறாங்க, பிசாசு கட்டுல இருந்து விடுதலை ஆகுறாங்க. ஜனங்க அதை பார்த்து விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அங்க சீமோன் என்கிற மாய வித்தைக்காரன் இருந்தான். தன்னுடைய மாய வித்தையினால அந்த பட்டணத்து ஜனங்க அத்தனை பேரையும் தான் கைவசப்படுத்தி அவன் வச்சிருந்தான். அதை விட மேலான காரியத்தை பிலிப்பு செஞ்சதை பார்த்துட்டு அவனும் ஆண்டவரை விசுவாசிச்சு ஞானஸ்நானம் பெற்றான். அந்த இடத்துக்கு பேதுருவும் யோவானும் அனுப்பப்படுறாங்க. ஜனங்க அபிஷேகம் பெறாததை கண்டு பேதுரு ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் கையை வச்சு ஆண்டவரை அபிஷேகியம்னு ஜெபம் பண்ணும் போது அங்க ஜனங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இதை கண்ட மாயவித்தைக்காரனாகிய சீமோன், நானும் யார் மேல கைய வைக்கிறனோ அவங்க அபிஷேகத்தை பெறணும், இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான். பேதுரு சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வரங்களை பணத்தால சம்பாதிக்கணும்னு நினைச்ச நீ உன் பணம் உன்னோடு கூட அழிஞ்சு போகட்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய சாபத்தை சொல்றத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம மன விருப்பப்படி இஷ்டப்படி வாழ்ந்துட்டு மூட்டை மூட்டையா காணிக்கையை கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில போட்டாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வரங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பணத்திற்கு அடங்காதவர், எந்த வல்லமைக்கும் அடங்காதவர், எந்த மந்திரவாதியினுடைய கரத்திலேயும் மற்ற ஆவிகளை போல அவரை அடக்க முடியாது. பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிப்புக்கும் எஜமானன். அவரை காட்டிலும் மேலான அதிகாரம் வேற ஒண்ணுமே இல்லை. ஜாக்கிரதையா இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா?